குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த ஆஸ்ட்ரோ தமிழ் வழியாக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்காக உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்களை, மனிதர்களாக இருந்து தெய்வமாக உயர்ந்தவர்களை நான் வழிபாடு செய்கிறேங்கிறது தான் தமிழர்களுக்கு நீத்தார் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கு. திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் சார் குலதெய்வம் அப்படிங்கிறாங்க. சார் எங்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகன் தான் சார் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேரை கேட்டிருக்கிறேன். குலதெய்வம் அப்படிங்கிற விஷயமும் வீட்டு தெய்வம் அப்படிங்கிற விஷயமும் காலகாலமாக நம்முடைய இரத்தத்தில் கலந்த ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு குலதெய்வம் அருள் இருக்கா இல்லையா, இல்லை அருள் இருக்கிற மாதிரியே தெரியலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, குலதெய்வமே எதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு இருக்கான்னு பாருங்கள். ஒரு சிலர் வீட்டில் கஜலட்சுமி விளக்கு தான் இருக்கும். அந்த கஜலட்சுமி விளக்கை தான் காமாட்சி விளக்குன்னு ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். நல்லா பார்த்தீங்கன்னா காமாட்சி உருவம் கரும்போடு இருக்குன்னா அதான் காமாட்சி விளக்கு. குலதெய்வ பரிகாரம், குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களுடைய குலத்தை காக்கும். அடுத்தடுத்த நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னு சொன்னால் கண்டிப்பாக குலதெய்வத்தை போய் பாருங்கள். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்க்கா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் குலதெய்வம் என்னன்னே தெரியாமலாம் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருதா அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வராமலே இருக்குது. ஸோ ஜாதக ஓரியன்டாக ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கொண்டு பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ குலதெய்வத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரியணும் இல்லையா? ஸோ அதோட முக்கியத்துவத்தை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ குலதெய்வம் அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம், அதோட முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வ வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் குறித்து கேட்டிருக்கிறாங்க. குலதெய்வம் அப்படின்னு சொன்னாலே குலத்தை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம். இந்த குலம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம், நம்முடைய தாய் தந்தை, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயோள், பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட 7 தலைமுறை. இந்த 7 தலைமுறையை தான் நம்ம மிகைப்படுத்துதலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 7 தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்களும் நம்மக்கிட்ட உண்டு. அப்படி 7 தலைமுறையாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக இந்த குலதெய்வம் அப்படிங்கிற விஷயம் யாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய இனத்திற்காகவோ, நாட்டிற்காகவோ, குலத்திற்காகவோ தன்னுடைய உயிரை தியாகம் செய்த தெய்வங்களாக இருக்கலாம். அதுதான் நம்ம ரொம்ப அடிப்படையாக பார்க்கக்கூடிய விஷயம். உயிர் அப்படிங்கிற விஷயம் உன்னதமான பொருளை என்னுடைய பரம்பரைக்காக, என்னுடைய மக்களுக்காக, எனக்கானவர்களுக்காக தியாகம் செய்கிறேன்னு செய்திருக்கக்கூடிய மனிதர்களை கூட நாம் தெய்வமாக உயர்த்தி வைத்து வழிபாடு செஞ்சுருக்கிறோம். அதற்கான காரண காரியங்கள் எல்லாமே இலக்கண இலக்கியங்களிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு போரில், முந்தைய காலகட்டத்தில் போருக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த போரில் இந்த நாட்டு அரசனுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கிருந்து யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயிர் தியாகம் செய்வாங்க. அதாவது பலி கொடுத்து அப்படிங்கிற விஷயம். அதில் நவகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இருந்திருக்கு. நவகண்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முன்ன நின்றுட்டு இந்த போரில் என்னுடைய நாட்டு மன்னன் வெற்றி பெறணும் அப்படிங்கிற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு தன்னுடைய உடலை 9 கூறுகளாக பலியிடக்கூடிய வழக்கம் தான் நவகண்டம். நவம் என்றால் 9 கூறுகளாக தன்னுடைய உடலையே வெட்டி கொடுக்கக்கூடியதான் நவகண்ட பலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிற்காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையில் தன்தலை வெட்டி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சில கிராமங்களில் இந்த தெய்வம் உண்டு. தன்தலை வெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிற்பமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வம் தன்னுடைய கையில் அருவாவை வைத்து தன்னுடைய தலையை வெட்டக்கூடிய தெய்வமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இனத்திற்காக உயிர் தியாகம் செய்த அந்த சிறப்பை குறிக்கக்கூடிய விதத்தில் அவங்க தெய்வமாக்கப்பட்டிருக்கலாம். இது ஒரு வகை. இல்லை, என்னுடைய குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிறுவனோ சிறுமியோ பருவம் அடைவதற்கு முன்பாகவே இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் நம்மக்கிட்ட இருக்கு. அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அதற்கான நிறைய ப்ரொசீஜர்ஸ் உள்ளே இருக்கு.
அந்த தெய்வங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்னி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெண் தெய்வங்களாக இருந்தாங்கன்னா, அதாவது சிறுமியாக பிறந்து பருவம் அடைவதற்கு முன்னாகவே வந்து தவறி போயிருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து கன்னி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஆண் தெய்வமாக இருந்து, அதாவது வந்து சிறுவனாக இருந்து பருவம் அடைவதற்கு முன்பாகவே இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள காளை அப்படின்னு சொல்லி வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குது. இப்படியாக ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிற வரிசையும், ஒரு பக்கம் வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் இருக்குது. எல்லாருக்குமே குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இது எப்போ தவறி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக புலம்பெயர்ந்து போவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப கோவில் ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், வழிபாட்டு முறைகள் ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அவங்க புலம்பெயர்ந்து வரக்கூடிய சூழலில் அந்த தெய்வம் அங்கேயே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிமண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கோயிலுடைய பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே அவங்க வழிபாட்டு முறையில் வச்சுருப்பாங்க. இது கால ஓட்டத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டு அங்கேருந்து சில இடையீடுகள் காரணமாக குலதெய்வ வழிபாடுகள் தடைபட்டிருக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய பக்கம் இருக்குது. இந்த குலதெய்வம் பற்றி பார்க்குறப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, தொல்காப்பியம் ரொம்ப அழகாக சொல்லுது, வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப அப்படின்ற வார்த்தையை சொல்லுது. வழிபடக்கூடிய தெய்வம், அதாவது நாம் வழிபடக்கூடிய தெய்வம் நம்முடைய இற்புறம் காத்து நிற்கும். இற்புறம் அப்படிங்கிறப்ப ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். உங்களுடைய வீட்டையும் குடும்ப உறுப்பினர்களையும் காத்து நிற்கக்கூடியது உங்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் தான். இப்போ வழிபடு தெய்வம் அப்படின்னா நான் வழிபடக்கூடிய உபாசன தெய்வமா அப்படின்னு கேட்கக்கூடாது. வழிபாடு அப்படிங்கிறதே அன்னைக்கு எப்படி இருந்திருக்குன்னா, எனக்காக உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்களை, எனக்கானவர்களை, மனிதர்களாக இருந்து தெய்வமாக உயர்ந்தவர்களை நான் வழிபாடு செய்கிறேங்கிறது தான் தமிழர்களுக்கு நீத்தார் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கு. தனக்காக உயிர் கொடுத்தவர்கள் நீத்தார், அதுதான் நீத்தார் பெருமைன்னு திருக்குறளே பேசுகிறோம் இல்லையா. தென்புலம் அப்படின்னு சொன்னால் தெற்கு திசைக்கு உரியவர்கள் முன்னோர்கள். அந்த தெற்கு திசைக்கு உரிய முன்னோர்களை வைத்து வழிபாடு செய்வது தான் தென்புல வழிபாடு. அப்படி பார்க்குறப்ப நம்மக்கிட்ட வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறது காலகாலமாக இருக்கிறது. அப்படி அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா அதுக்காகத்தான் தொல்காப்பியம் இந்த விஷயத்த சொல்லுது, வழிபடு தெய்வம் இற்புறம் காப்ப, நின் புறத்தையும் எல்லாத்தையும் காத்து கொடுக்கணும், இல்லையும் காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து அப்படியே வாங்க, நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய காப்பியம் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக இளங்கோவடிகள் குறிப்பிடுறாரு, மாலை நேரத்தில் பெண்கள் தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இல்லுறை தெய்வங்களுக்கு, இல்லுறை தெய்வம்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய வீட்டு சாமி, வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த வீட்டு தெய்வங்கிறது. அப்போ இல்லுறை தெய்வம் ரொம்ப அழகான தமிழ் சொல்லது. அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்களாம், நெல் முனைகள் இருக்கு இல்லையா, முனை முறியாத நெல் முனைகள் வைத்து அர்ச்சனை செஞ்சு முல்லைப்பூவினால் அலங்காரம் பண்ணி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்ற சிறப்பான விஷயத்தை சிலப்பதிகாரம் நமக்கு உரைத்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப குலதெய்வம் அப்படிங்கிற விஷயமும் வீட்டு தெய்வம் அப்படிங்கிற விஷயமும் காலகாலமாக நம்முடைய இரத்தத்தில் கலந்த ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறோம். ஏன் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டால், குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த ஆஸ்ட்ரோ தமிழா வழியாக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். குலதெய்வத்தினுடைய சிறப்பு என்னென்னா, யமன் பாசக்கயிறை விடக்கூடிய அந்த சூழலில் வந்து அனுமதி கேட்பாராம் குலதெய்வத்துக்கிட்ட. உன்னுடைய குலத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிரை நான் எடுக்கணும், அதுக்கான கால நியதி வந்துருச்சு, நான் எடுக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்குறப்ப குலதெய்வம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குமா. அதே மாதிரி அந்த நாளிகையோ இல்லை பௌர்ணமி திதியோ ஏதோ ஒரு திதியை சொல்லி இப்படியான இந்த காலகட்டம் வரைக்கும் எனக்கு வந்து இந்த உயிரை இருக்கிறதுக்கான அனுமதி கொடுங்கன்னு கேட்டக்கப்புறம் மறுபடியும் யமன் வருவாராம் அந்த திதியில். வரப்ப இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குமா. இப்படி 2 வாய்ப்புகள் கேட்கப்பட்டு 3வது வாய்ப்பில் மட்டும்தான் ஒரு உயிரை யமன் எடுத்து போக முடியும். குலதெய்வத்தினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் உயிரையே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியான தெய்வங்கள், சக்தி வாய்ந்த தெய்வங்கள் தான் உங்களுடைய குலதெய்வங்கள். சொல்கிறப்பயே அப்படியே வந்து மேனியெல்லாம் சிலிர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, நமக்காக நம்முடைய முன்னோர்களாக இருந்து தெய்வமாக மாறி இருக்கிறாங்க இல்லையா. நல்லா பாருங்கள், இந்த குலதெய்வங்களுடைய கோயில்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடு கரை சார்ந்த தெய்வங்களா, வயல்வெளி சார்ந்த தெய்வங்களா, அதுவும் வானம் பார்த்த தெய்வங்களாகவே இருக்கும். கோபுரம்லாம் பெருசாக இருக்காது, வெட்ட வெளியிலேருந்து காற்றுலையும் மழையையும் புயல்லையும் நம்மளை காத்து கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப குலதெய்வத்தினுடைய வழிபாட்டுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, எங்கே சுற்றி போனாலும் குலதெய்வம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளாகத்தான் வந்தாக வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ கூட ரொம்ப அழகாக ஒரு மீம் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. என்ன அப்படின்னா, நீ ஏழையாக இருக்கிற வரைக்கும் குலதெய்வத்தை கும்பிடுவேன், பணக்காரன் ஆகிட்டா உடனே சாய்பாபாவை கும்பிடுவியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மீம்லாம் பார்க்குறப்ப அது உண்மை தான். நல்லா பாருங்கள், ஏழ்மை நிலையிலிருந்தோ அல்லது ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்தோ பணக்காரனாக டெவலப் ஆகக்கூடியவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கடவுளை கும்பிட்டனால தாங்க எங்களுக்கு இது கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இஷ்ட தெய்வங்களை மிகுந்து சொல்லுவாங்களே தவிர அதற்கு காரணமாக இருந்த குலதெய்வத்தை சொல்கிறது கிடையாது. அப்படி பார்க்குறப்ப குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு பார்க்குறப்ப இதுதான் குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவமாக எனக்கு தோணுது. ரொம்ப சிறப்பாக இதோட முக்கியத்துவம் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டுன்னே சொல்லலாம். இது இப்போது நம்ம ஃபேமிலிக்கோ நம்ம வீட்டுக்கோ வந்து குலதெய்வத்தோட அருள் வந்து இருக்கா இல்லையா, நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுமே வெற்றி பெறணும் அப்படின்னா அருள் வந்து இருக்கணும் இல்லைங்களா? குலதெய்வத்தோட அருள் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம குடும்பத்துக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் வந்து இருக்கா இல்லையா, எப்படி உணர்றது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதற்காக உங்களோட பதில் வந்து எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாக ஒரு குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத சில விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக நிறைய தடைகள் வருது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் எங்கேயோ வந்து லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் வரக்கூடிய தடைகள், அதுக்கப்புறம் வந்து தாமதங்கள். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்னு இல்லை, எல்லா விஷயத்துலையுமே தாமதம் இருக்கும். இப்போ உங்களுடைய திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய திருமணத்தில் தடை இருக்கும், குழந்தை பிறப்பில் தடை இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணங்களில் தடை இருக்கும். இப்படியான தடைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, திருமணம் வரைக்கும் கூடி வரும். எல்லார் வீட்டுக்கும் நல்லா பேசியிருப்பாங்க, எல்லாம் பழகியிருப்பாங்க, திருமணம் நிச்சயமாகியிருக்கும். நிச்சயமானதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா திடீர்னு வந்து திருமணத்தை வந்து வேணாம் அப்படின்னு ஒத்தி வச்சுருப்பாங்க. அது மாதிரியானது. மேடை வரைக்கும் வந்து திருமணங்கள் நின்று போவது நம்ம எத்தனையோ இதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். மேடை வரைக்கும் வரும், கடைசி நேரத்தில் பொண்ணு மாறிடும், இல்லைன்னா பையன் மாறிடுவான். இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இல்லை வேறு ஏதோ சில ரீசன்ஸ்னால அந்த கல்யாணத்தை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? இது மாதிரி மேடை வரைக்கும் வந்து திருமணங்கள் நின்று போவது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மூணாவது விஷயம், குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான விஷயம் வந்து உங்களுடைய பரம்பரை சொத்து உங்களுடைய கையை விட்டு போவது அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு குலதெய்வ அருள் அந்த நேரத்தில் இல்லை அப்படிங்கிறத. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சண்டையாக இருக்கும் வீட்டில், எப்போ பாரு சண்டை சச்சரவு, மன நிம்மதி இல்லாத சூழலாக இருக்கும். ஒரு உப்புக்கு வழி இல்லாத விஷயமா இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து பெருசாக குடும்பமே உட்காந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய மனக்கவலைகள் அதிகரிப்பது, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது, எதற்கு வருதுன்னே தெரியாமல் வர்றது, இது மாதிரியான விஷயங்கள். கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு நிலைகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய கனவு வரும். அந்த கனவுக்கும் கேதுக்கும் நிறைய ரிலேட் இருக்குது. அதில் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கனவுகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகங்கள் அடிக்கடி கனவுல வரும். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குலதெய்வத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் போகிற மாதிரியே கனவு வரும். நம்ம நினச்சிப்போம் கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு வந்திருக்கு, பாசிட்டிவான நோட் தானே அப்படின்னு. கோயில்களுக்கு போகிற மாதிரி கனவு வந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் உங்களை பார்க்கணும்னு நினைக்குதுங்கிறது தான் முதல் அர்த்தமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் பெரிய மலை உச்சியிலிருந்து கீழே விழுவது போல் ஒரு கனவு வரும். ஃபாலிங் ஃப்ரம் த ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலேயே கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பெட்டில் இருந்து கீழே விழுந்திருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைன்னு அர்த்தம். இதை சொப்பனத்தில் தான் குலதெய்வம் உணர்த்தும். பொதுவாக உங்களுக்கு கனவுல தான் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையாங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி யாராவது ஒருவர் உங்களை குத்துவது போன்றோ வெட்டுவது போன்றோ உங்களை கொலை செய்வது போன்றோ கனவு வந்ததுன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க இல்லையா? இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வச்சு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கேதுனுடைய விஷயம் வந்து ரொம்ப லாக்காக இருந்துருது. அங்கே வந்து கேதுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அவருக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 30 வயசில் அந்த ஜாதகம் நம்மக்கிட்ட வருது. பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து ஏதேனும் கனவு வருதா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம் சார், ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த கனவு அடிக்கடி வருமா? ஓடிட்டே இருப்பாராம். எதுக்கு ஓடுறாருங்கிறதும் தெரியாதான், என்னன்னே தெரியாது சார். எனக்கு குறிப்பிட்ட அந்த இடத்துல வந்தோடனே எனக்கு வந்து கனவு முழிச்சிருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கனவுகள் ஏன் அடிக்கடி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பழைய கர்மவினை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கான அறிகுறி தான். அப்போ குலதெய்வத்தினுடைய அருள் இருந்ததுன்னா இது வராது.
அப்போ அவர் வந்து என்கிட்ட கொடுக்குறப்ப அந்த 30 வயசு ஜாதகம் பார்க்குறப்ப எனக்கு வந்து கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சார் எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் கீழ்பெரும்பள்ளம் போயிட்டு வந்துடுங்க சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சார் இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயம் இருக்குது சார், முடிச்சுட்டு நான் வேணால் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழித்து திரும்பி அதே ஜாதகர் வரார். என்ன சார் நிச்சயம் நல்லபடியாக நடந்துச்சா என்ன ஏது அப்படின்னு கேட்குறப்ப, சார் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னப்போ நான் வந்து கீழ்பெரும்பள்ளம் போயிருந்துருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தா நிச்சயத்தன்னைக்கு பொண்ணு வந்து எனக்கு இன்னொரு பையனோட விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, அதனால் நிச்சயம் நின்றுச்சு, இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும்னா குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை. அவங்க குலதெய்வ வழிபாடே செய்யலை, 2 தலைமுறையாக செய்யலை, குலதெய்வம் என்னன்றது தெரியல. அப்படியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த சிக்கல்கள் இருக்குங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனவுகள் சொன்னோம் இல்லையா, இந்த கனவுகளுடைய அடுத்த கட்டமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து இறந்து போகிறது. நம்ம அதெல்லாம் வந்து அசால்ட்டாக நிறைய நினச்சிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி செங்குளவி கருங்குளவிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான குளவிகள் வந்து அடிக்கடி வீட்டுக்குள்ளே வருது. அதெல்லாம் கூடு மாதிரியெல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கூடு கட்டும், ஆனால் வந்து அடிக்கடி வந்து வீட்டை சுற்றியே வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி வந்ததுன்னு சொன்னால் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுவும் குறிப்பாக கருங்குளவி உங்கள் வீட்டுக்கு வருதுன்னு சொன்னாலே உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். இது மாதிரியான விஷயங்கள் வச்சு பார்க்குறப்ப குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைங்கிறத ஈஸியாக சொல்லிட முடியும். இப்போ நிறைய பேர் வந்து குலதெய்வம் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க இல்லைங்களா. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 தலைமுறையாக வந்து விட்டு போயிருக்கும். ஆனால் அவங்க வந்து வேற ஒரு தெய்வத்தை வந்து குலதெய்வமாக நினச்சிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது தான் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க அப்படிங்கும் பொழுது தான் என்ன ஆக்சுவல் குலதெய்வம் அப்படிங்கிறதே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு குலதெய்வத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வம் மாறி போகிற விஷயம் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் சார் வந்து குலதெய்வம் அப்படிங்கிறாங்க. சார் எங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றம் முருகன் தான் சார் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேரை கேட்டிருக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஆகம விதிகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஒருபோதும் குலதெய்வங்களாக இருக்கவே முடியாது. குலதெய்வம் அப்படின்னு சொன்னாலே அது எப்படியான தெய்வமாக இருக்கும் அப்படின்னா, இதை நீங்கள் பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, காலகாலமாக நாங்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானை தான் கும்பிட்றோம், நீங்கள் புதுசாக வந்துக்கிட்டு அவர் எங்கள் குலதெய்வம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் நிச்சயமான உண்மை அதுதான். நீங்கள் இஷ்ட தெய்வம்னு வேணால் சொல்லிக்கோங்க, அவர் எங்கள் பரம்பரையாக வழிபட்டோன்னு வேணால் சொல்லிக்கோங்க, எங்கள் தாத்தா கும்பிட்டாருங்க, எங்கள் அப்பா கும்பிட்டாரு, அதுக்கப்புறம் நான் கும்பிட்றேன், இது வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் குலதெய்வமாக நிச்சயமாக ஏழுமலையான் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ சேலம் அருகே இருக்கக்கூடிய சில ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து ஒரு மலைக்கோயில் இருக்குது, அங்கே பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் குலதெய்வம்னு சொன்னால் கூட அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து பெருமாள், திருமால், ஏழுமலையான் அப்படிங்கிற நாமம் இருக்காது. அந்த ஊரில் என்ன பெயர் இருக்கோ அந்த பேரில் தான் இருப்பாப்ல. கோவிந்தசாமி, இந்த மாதிரியான பெயர்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களை கூட ஓரளவுக்கு நம்ம குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக திருமாலிய மரபில் வந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நாமே ஒரு காலகட்டத்தில் நமக்கு குலதெய்வம் இல்லை, நம்ம இவரை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு உங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம கமெண்ட்ஸ்லேயே ஒரு சில கேள்விகள் வரும். அப்படி பார்த்தா ராமருக்கே ஸ்ரீரங்கநாதர் தான் குலதெய்வம்னு ஒரு கதை இருக்கே சார், நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறப்ப, திருமாலிய மரபில் வரக்கூடிய தெய்வங்களில் உபதெய்வங்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ திருமாலையே நான் வந்து சித்திரை திருவிழா அப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க குலதெய்வமாக கும்பிடுவாங்க. கள்ளழகரை திரி எடுத்து கும்பிடுவாங்க. அங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளழகர் வருவார், அவரை வழிபாடு செய்வாங்க. அவங்களுடைய வழிபாட்டு மரபுகள் குலதெய்வ வழிபாட்டோடு இணைஞ்சிருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கருப்பசாமி இருப்பார், இல்லை வீரபத்ரன் இருப்பார், திரி எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். அந்த பந்தம் சொல்லுவாங்க இல்லையா, தீப்பந்தம், அதை எடுத்து அவங்க வழிபாடு செய்வாங்க. அங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்கும். அப்படி இந்த தெய்வங்களோடு சேர்ந்து திருமாலிய மரபு எல்லா பக்கமும் இருக்குது. அது வந்து நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய கோயில்களில் திருமாலிய மரபு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் திருமால் மட்டுமே குலதெய்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சமூகத்தினர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமால் வந்து குலதெய்வமாக வருவார். ஆனால் எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வீரமாகாளி இல்லை அப்படின்னு பார்த்தா வீரம்மாள், இந்த மாதிரியான தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் குலதெய்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு சீர் வரக்கூடிய விஷயமெல்லாம் பார்க்குறோம், கோயிலிருந்து சீர் வரும், இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் இருக்கும். ஆனால் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் தான் என்னுடைய குலதெய்வம்னு சொல்ல மாதிரியான இந்த விஷயங்கள் வந்து முறையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் அப்போ முன்னோர்கள்
வழிபட்டிருக்கிறாங்களா இல்லையா, நம்முடைய உண்மையான குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இது சொல்கிறப்ப அவங்களுடைய ஜாதக அமைப்புகளை வச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஏழுமலையான் எனக்கு குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம சொல்கிறது உண்டு. எப்படி இந்த ஜாதக அமைப்புகளை வச்சு குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒருத்தருடைய 5ஆம் இடம், லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் வருது இல்லையா, அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்தானத்தை வச்சு எதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழி வர்க்கம், தாய்மாமனுடைய உறவு எப்படி இருக்கும், பாட்டனார் எப்படி இருந்திருப்பாங்க, இவங்க இந்த பற்றியெல்லாம் தான் அந்த 5ஆம் இடம் பேசும். பூர்வ புண்ணியம், நம்ம முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் எல்லாத்த பேசக்கூடிய இடம் 5. அந்த 5ஆம் இடத்தில் எந்த தெய்வம் இருக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ அந்த 5ஆம் இடத்தில் இப்போ பாருங்கள், அது ஆண் ராசியாக வருதுன்னா அது ஆண் குல தெய்வமாக இருக்கும். ஓகே. பெண் ராசியாக வருகிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு பெண் தான் குலதெய்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ராசியினுடைய அதிபதிகள் வந்து இப்போ புதனெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அலிகிரகம்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்க்குறப்ப ஆணும் பெண்ணும் இணைந்த தெய்வமாக புதன் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா ஆணும் பெண்ணும் இணைந்த தெய்வமாக இருக்கலாம். அது எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கோயிலில் ஐயனும் இருப்பாங்க, அம்மையும் இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம் வரும். ஒரு ஆண் தெய்வம் இருக்கும், ஒரு பெண் தெய்வம் இருக்கும், ரெண்டும் தலைமை பீடத்தில் இருக்கிற மாதிரியான தெய்வங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான இடங்கள் வந்ததுன்னா இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஆண் ராசியா பெண் ராசியாங்கிறத வச்சு ஆண் தெய்வமா பெண் தெய்வமானு சொல்லிட முடியுது இல்லையா. அது மாதிரி அது நீர் ராசியா, நில ராசியா, நெருப்பு ராசியா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இப்போ நம்ம ராசியில் 12 ராசியில் நீர் ராசி இதெல்லாம் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ மேஷம்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி. அப்படிலாம் வந்து பார்க்குறப்ப மகரம் பார்த்தீங்கன்னா நிலத்தின் தன்மையில் வரக்கூடிய ராசி. இப்படிலாம் வரப்ப நீர் ராசியாக இருந்தால் அந்த தெய்வம் நீர்நிலையை சார்ந்து இருக்கக்கூடிய வட்டாரத்தில் இருக்கும். அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை சுற்றி கட்டாயமாக நீர்நிலைகள் இருக்கும். 6 குளங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. அருஞ்சுனை காத்த ஐயனார், சுனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயனாராக இருப்பார். இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்நிலை சார்ந்த தெய்வங்களாக இருக்கும். இப்போ நிலராசி வருதுன்னு சொன்னால் வயல்வெளிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கும். அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வயல்வெளிகள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெருப்பு ராசி வருது அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வங்கள் மலைக்கு மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்கள் நாகமலை மாதிரியான இடங்கள் இருக்கும். அந்த மலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குலதெய்வங்களை கும்பிடக்கூடியவங்க கூட்டாக கம்யூனிட்டியாக கும்பிடுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அப்படி வரவங்களுக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம், ஒரு ரிசர்ச் பண்ணோன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நெருப்பு ராசியோடு ஏதேனும் தொடர்பு இருக்கும் அவங்களுடைய வழிபாட்டு முறையில். அப்படி பார்க்குறப்ப நாகங்கள் வருது அப்படின்னா, இப்போ நாகமலை எந்த மலைனாலும் உங்கள் குலதெய்வம் மலையில் இருக்கிறதுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெருப்பு ராசியோட தொடர்பு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, குலதெய்வம் இந்த தெய்வமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ஜாதகத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. இப்போது இதுலேயே வந்து 2 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம் இல்லையா. இப்போ வந்து குலதெய்வம் மாறி கும்பிடுறவங்க ஒரு சிலர் இருக்காங்க, குலதெய்வம்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் உங்களோட குலதெய்வம் அப்படின்னு அடித்து சொல்கிற மாதிரி சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லைங்களா, உங்களோட குலதெய்வம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஆறு இருக்கும், வயல் இருக்கும், மலை மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எக்ஸாக்டாக இதுதான் உங்களோட குலதெய்வம் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா? இப்போ இந்த கேள்வியை வந்து நான் எப்படி அணுகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையாங்கிறத முதல் ஜாதகத்தை வச்சு கன்சல்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த கிரகங்களுடைய சேர்க்கையை அப்போவே வந்து பார்த்தலாம். ஒரு கரு உற்பத்தி ஆகும்போது நம்ம வந்து அதையே பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். அந்த உற்பத்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுருக்கிறாங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க, அவங்களுடைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வியாழன் சனியினுடைய சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னால் அந்த கரு உற்பத்தியான சமயத்திற்கு முன்னாடி இருந்து குலதெய்வ வழிபாட்டில் ஏதேனும் ஒரு தடையும் தாமதமும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ எனக்கு வந்து கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க. 5ஆம் இடத்துல வியாழன் ப்ளஸ் சனியினுடைய சேர்க்கை, இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத பார்க்குறப்ப நீங்கள் முறையாக குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்கிறாங்களா, நீங்கள் பிறந்திருக்க நேரத்தில் இருந்ததான்னு கேட்டால், இல்லை சார் நான் பிறந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் அப்போ வந்து கும்பிடப்படாமல் இருந்தது, கோயிலில் முறையாக திருவிழாக்கள் நடக்காமல் இருந்தது, அப்படியான விஷயம் இருந்ததுன்னு. இதுவே அவங்களுடைய தம்பியோடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம். அவங்களுக்கும் அவங்க தம்பிக்குமான காலகட்டம் வந்து கொஞ்சம் நல்ல இடைவெளி இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்னுக்கும் அந்த செகண்ட் பார்ன் சைல்டுக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்குள்ளேயும் அவங்க குலதெய்வத்தில் திருவிழாக்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அந்த 5ஆம் இடத்துல அப்படியான பிளேஸ்மெண்ட் இல்லை. இப்போ இதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து குலதெய்வ அருள் இருக்கா இல்லையாங்கிறத ஜாதக ரீதியாகவும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட முடியுது. அப்படி பார்க்குறப்ப எங்களுக்கு இதுதான் குலதெய்வம்னு எக்ஸாக்டாக எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு இப்போ சந்தேகமாக இருக்கும். எங்களுக்கு குலதெய்வமே தெரியலை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்படியான நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நான்
இதற்கான பிரசன முறைகள் உண்டு. எப்படி குலதெய்வம் அதுதான் இல்லையாங்கிறத சொல்கிறதுக்கான முறைகள்லாம் உண்டு. நீங்களே உங்களுடைய குலதெய்வத்தை அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறையையும் சொல்கிறேன். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட வாங்க, நம்ம கன்சல்டேஷனில் பார்த்து சொல்லிடலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு குலதெய்வம் அருள் இருக்கா இல்லையா, இல்லை அருள் இருக்கிற மாதிரியே தெரியலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, குலதெய்வமே எதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பௌர்ணமி நாள் எடுத்துக்கோங்க. பௌர்ணமி நாள் அப்படிங்கிறப்ப இப்போ உங்களுக்கு பெண் தெய்வம்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு பெண் தெய்வம் கும்பிட்டுருக்காங்க சார் அப்படின்னு தெரிஞ்சால் பௌர்ணமி நாள். இல்லை சார் எங்கள் இதில் ஆண் தெய்வம் தான் சார் அப்படின்னு சொன்னால் அமாவாசை எடுத்துக்கணும். இந்த திதியில் தான் வழிபாட்டை செய்யணும். இல்லை சார் எங்களுக்கு எதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க பௌர்ணமியை தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த பௌர்ணமி நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலசம் நிறைய தண்ணீர் வச்சுக்கணும். அதில் வாசனாதி திரவியங்கள் எல்லாம் நிரப்பிட்டு ஒரு அரளிப்பூ போட்டுக்கோங்க. செவ்வரளிப்பூ ஒன்று போட்டுக்கோங்க. அதே மாதிரி மல்லிகை ஒன்று போட்டுக்கோங்க. இந்த 2 விஷயத்தையும் போட்டுட்டு நிரப்பிடுங்க. ஏன்னா ஆண் தெய்வமா பெண் தெய்வமான்றது நமக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப. அதே மாதிரி வஸ்திரம், சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி, அதாவது பட்டு துணி மாதிரி இருக்கும். இந்த கோபுர கலசத்துக்கெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரியான துணி எடுத்து சிவப்பு ஒன்றும் வெள்ளை ஒன்றுமா வைங்க. இது குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் பெண்ணான்னு தெரியலை, எந்த தெய்வம்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணி, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணி. இல்லை சார் எங்களுக்கு குலதெய்வம் தெரியும் சார் அப்படின்னு சொல்கிற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, பெண் தெய்வமாக இருந்தால் சிவப்பு துணி, ஆண் தெய்வமாக இருந்தால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணி, இதை வைத்து வழிபாடு செஞ்சுட்டே வரணும். செய்கிறப்ப என்ன பண்ணணும்னா, காதோலை கருகுமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு எல்லா கடைகளிலுமே இப்போ கிடைக்கும். காதோலை கருகுமணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ரோஸ் கலரில் இருக்கும். இடையில பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கருப்பு கலரில் ஒரு வளையம் வரும். அந்த காதோலை கருகுமணியை வாங்கி வச்சுக்கோங்க. பெண் தெய்வமாக இருந்தால் எலுமிச்சம்பழமும் காதோலை கருகுமணியும் வச்சு வழிபடணும். ஆண் தெய்வமாக இருக்குது சார் அப்படின்னா, உங்கள் தெய்வத்துக்கு சுருட்டு வைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சுருட்டு வச்சு வழிபட ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு எதுன்னே தெரியலையே சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் காதோலை கருகுமணியும் வச்சுக்கோங்க, எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க, அது போக 2 சுருட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பௌர்ணமி நாளில் என்ன பண்ணணும், வாசனாதி திரவியங்களை நிரப்பியாச்சா, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டு துணியில் நிலக்கரி இருக்கு இல்லையா, அந்த நிலக்கரி எடுத்து வச்சுட்டு, சாம்பிராணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பால் சாம்பிராணி போட்டுட்டு, திருநீர், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வச்சிடணும். இதெல்லாம் வச்சது போக பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டணமாக கட்டிட்டு நிலைவாசலுக்கு உட்புறமாக வைக்கணும். இப்போ அது வாடகை வீடாக இருக்கே சார், என்ன சார் இது செய்யுங்க, தவறு கிடையாது. நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நிலைவாசலுக்கு உட்புறமாக, அதாவது வெளியே இல்லாமல், இதான் வாசல், உங்கள் வாசல் கதவு அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியாக அந்த மேலே இருக்கக்கூடிய இடத்துல அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணியை கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சுட்டு ஏற்கனவே நம்ம கலசம் வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கலசத்துக்கு முன்பாக என்னுடைய சந்ததியினர் எந்த தவறு செய்திருந்தாலும் சரி அதையெல்லாம் மன்னிச்சு, என் குலதெய்வம் எந்த காடு கரைகளில் மலைகளில் இருந்தாலும் சரி எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டுங்க. இதை என்ன பண்ணலாம், அந்த கலசத்தை என்ன பண்ணலாம்னா ஒரு மனை மேலே வைக்கலாம். மனை பலகை மேலே வச்சு அதுக்கு அந்த துணி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சது, ஆண் தெய்வம்னு தெரிஞ்சது, பெண் தெய்வம்னு தெரிஞ்சதுன்னா அதுக்குரிய துணி மட்டும் வச்சா போதும். இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் 2 துணியும் வச்சு அதுக்கு மேலே இந்த கலசத்தை வச்சு இந்த வழிபாட்டு முறையெல்லாம் செய்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், அதுக்கு சாம்பிராணி தூப தீபம் கண்டிப்பாக காமிக்கணும். காமிச்சிட்டு அந்த தண்ணி இருக்கட்டும், அந்த தண்ணியை நீங்கள் இந்த பூஜை முடிகிறக்குள்ளே ஒரு சலனம் ஏற்படும். இது நான் நிறைய கிளைண்ட்ஸுக்கு சொல்லி அவங்களுக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக நடக்கிறப்ப அது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஏதேனும் தோஷங்கள் இல்லாமல் இருந்து குலதெய்வம் வருவதற்கு தயாராக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய அந்த பூசை அப்போவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சலனங்கள் அப்படிங்கிற விஷயம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது, வெளிப்படுவதற்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கே சார், வெறும் தண்ணி நாங்கள் வச்சதுபடியே இருக்கே சார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு குலதெய்வம் ஒன்று கட்டப்பட்டு இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களது குலதெய்வம் எல்லை மீறிய தெய்வங்களாக இருக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ வசிக்கக்கூடிய அந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் உங்கள் குலதெய்வம் வர முடியாத அளவுக்கான விஷயமா இருக்கலாம். என்ன சார் கடந்து போனாலும் குலதெய்வம் கூட வருதுன்னு சொல்கிறாங்களே சார், நீங்கள் என்ன எல்லையை தாண்டி குலதெய்வம் வராதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறதே நமக்கு புரியுது. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ மைசூரில் இருக்கக்கூடிய நிறைய பெரும்பாலான நபர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னென்னா தமிழகத்திற்குள்ளாக வந்திருப்பாங்க. இந்த ராஜநாராயணன் மாதிரியான எழுத்தாளர்களே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்படி அவங்க வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா,
குலதெய்வத்தில் சில பொருட்களை வந்து தவற விட்டு வந்திருப்பாங்க. குலதெய்வத்துக்குன்னு வச்சுருக்கக்கூடிய பொருட்களில் சில பொருட்கள் அங்கே தவற விட்டு வந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அந்த பிடிமண்ணையோ எதையும் எடுக்காமல் வந்திருப்பாங்க. இப்போ ஒரு எவ்வளோ ஜாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ் தாண்டி இருக்கிறாங்க இல்லையா, புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் இப்படி எடுத்துகிட்டு வராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் குலதெய்வம் அங்கிருந்து வர மறுக்கிறது அப்படிங்கிறது தான் நீரில் சலனம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான காரணம். சரி சார், இதை வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர வைக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து இதுக்கான சில பூஜை முறைகள் இருக்குது. அதை வந்து நீங்களே எளிமையாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் குலதெய்வத்தை எப்படி நீங்கள் மனசார வேண்டி, யாருன்னு தெரியல எங்களுக்கு, நீங்கள் தான் வந்து வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கிருந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வம் கண்டிப்பாக வழிகாட்டும். அப்படியே இல்லை உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் கன்சல்டேஷன் வாங்க, நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சலனம் ஏற்பட்டுச்சு சார், இருக்குது தண்ணியில் வந்து கலங்குது இல்லை வந்து சலனம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் வர தயாராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நிலைவாசல்லேருந்து பூசை அறை வரைக்கும் நல்ல கற்பூரத்தை அப்படியே வரிசையாக அடிக்கிடணும். அடிக்கிட்டு பூசை அறை வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து பூசை அறைங்கிறதே இல்லை, பூஜை ரூம் இல்லை சார், நாங்கள் பூஜா யூனிட்டாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அது வரைக்கும் கூட பண்ணுங்க. பொதுவாகவே பூஜை அறை அப்படிங்கிறது கொஞ்சம் விஸ்தாரமாக இருந்தால் நல்லது. இல்லை சார், நாங்கள் வீடு கட்டுறப்பையே வந்து யூனிட்டாக தான் வச்சுருக்கிறோம்னா பிரச்சனை இல்லை, வந்து அது வரைக்குமான கற்பூரம் அடுக்கிக்கோங்க. அடிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த 3 கலசங்கள் நிலையங்கள் வைக்கிறோம். அதெல்லாம் முறையாக அடுத்த இன்னொரு பதிவில் நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு அதை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். 3 கலசங்கள் வைக்கணும். வெளியிலிருந்து நூல் எடுக்கணும். நூல் எடுத்து அந்த நூல் அசையும். உங்கள் குலதெய்வம் உள்ளே வருதுன்னு சொன்னால் அந்த நூலில் ஏற்படக்கூடிய அசைவுகளை நீங்கள் பார்க்க முடியும். என்ன சார், காற்றுக்கு நூல் அசைகிறது வேற, நமக்கு எந்த ஒரு காற்றோட்டமும் இல்லாமல் இருக்கிறப்ப நீங்களே அதை உணர முடியும் உங்களால். இதை வந்து 11 வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். எந்த முறையை, அந்த கலசம் வைக்கக்கூடிய முறையை. அப்படி 11 வாரங்கள் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அதற்குள்ளேயே வந்து உங்கள் குலதெய்வம் சொப்பனத்தில் வரும். அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி. பெண் தெய்வமாக இருந்தால் சீக்கிரமாக வரும், ஆண் தெய்வமாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆக்சுவலாக பெண் தெய்வம்னா உடனே இறங்கி வந்து 3 வாரங்களுக்குள்ளே நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் தான் இந்த தெய்வம் தான் அப்படின்னு வெளிப்பட்டதும் உண்டு. அதே மாதிரி ஆண் தெய்வங்கள் 11 வாரத்துக்கு பிறகும் கூட வெளிப்படாமல் இருந்த தெய்வங்களும் உண்டு. பொதுவாக வந்து இந்த குலதெய்வத்தை சில பேர் இந்த கட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லுவாங்க. இந்த குலதெய்வத்தை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் பண்ண முடியும். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வம் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் முன்னேறிடுவீங்க. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து குலதெய்வத்தை கட்டி வைக்கிறது. அதுக்கு கட்ட முடியுமா, தெய்வத்தை கட்ட முடியுமான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பாக தெய்வங்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு சில பொருட்களை பயன்படுத்த முடியும். அப்படியான விஷயங்களை பயன்படுத்துவாங்க. நீங்கள் சமீபத்தில் காந்தாரா அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருந்தது. அந்த நமக்கு நல்ல ஹிட்டான ஒரு மூவி. இந்த பேஸ்டான விஷயமே வந்து குலதெய்வம் தான். அதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வத்தை எப்படி கட்டுனாங்க அப்படிங்கிறதுக்கான சீன் எல்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த தேவாங்கனுடைய கண்ணீரெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது மாதிரி ஏகப்பட்ட முறைகள் குலதெய்வத்தை கட்டி போடுறதுக்கான முறைகள் இருக்குது. அப்போ அந்த முறைகளை யாரோ உங்களுக்கு பயன்படுத்தியிருந்தாங்கன்னா குலதெய்வம் என்ன இருக்கும், கட்டப்பட்டிருக்கும். அப்படி கட்டப்பட்டிருக்கக்கூடிய குலதெய்வங்கள் சில நேரங்களில் கட்டுக்களோடும் சொப்பனத்தில் வருவது உண்டு. ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னை வந்து கட்டியிருக்கிறாங்கன்றையாவது கனவுல வந்து சொல்லிடும். இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த வழிபாட்டு முறையை அடுத்து தொடர்ந்து செய்கிறப்ப குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக இருக்கும். இப்போ பொதுவாகவே வந்து குலதெய்வம் உங்களுக்கு தெரியும், நம்ம வழிபாட்டு முறையில் இருக்குது, நாங்கள் குலதெய்வ அருளை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, வீடுகளில் விளக்கேற்றணும். கண்டிப்பாக விளக்கேற்றி வைக்கணும். பூசை அறையை வந்து ரொம்ப தூய்மையானதாக வச்சுக்கோங்க. வாசனாதி திரவியங்களால் நிரப்புங்க. எவ்வளோக்களவு உங்கள் பூஜை ரூம் வந்து வாசனையாக இருக்கோ அவ்வளோக்களவு தெய்வ ஆகர்ஷணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூசை அறையில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்திற்குன்னு தனி விளக்கு எரியணும். நீங்கள் வீட்டில் எத்தனை விளக்குனாலும் ஏற்றிக்கோங்க, ஆனால் குலதெய்வத்துக்குன்னு தனி விளக்கு ஒன்று இருக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் காமாட்சி விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு இருக்கான்னு பாருங்கள். ஒரு சிலர் வீட்டில் கஜலட்சுமி விளக்கு தான் இருக்கும். அந்த கஜலட்சுமி விளக்கை தான் காமாட்சி விளக்குன்னு ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். நல்லா பார்த்தீங்கன்னா காமாட்சி உருவம் கரும்போடு இருக்குன்னா அதான் காமாட்சி விளக்கு. 2 பக்கம் யானை இருந்து நடுவில் மகாலட்சுமி இருந்தால் அது கஜலட்சுமி விளக்கு. இது போக வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒற்றைப்படையில் தான் வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றக்கூடியதில் வந்து நம்ம துணை விளக்கு ஒன்று வச்சுருப்போம். துணை விளக்கு சேர்க்காமல் மீதி இருக்கக்கூடிய தீபங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 எரியணும். அதில் ஒன்று கஜலட்சுமி தீபமாக இருந்தாலும் இன்னொரு தீபம் அப்படின்னு பார்க்குறப்ப குலதெய்வத்துக்குனே ஒரு தீபம் வந்து நீங்கள் அமைக்கணும். இந்த குலதெய்வத்திற்கான தீபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள் உண்டு. ஒரு மண் கலையம் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு மண் கலையம் எடுத்துக்கணும். அந்த மண் கலையத்தை எடுத்துகிட்டு வந்து மூடியோடு சேர்த்து வாங்கிக்கோங்க.
வாங்கிட்டு வந்ததில் தவிடு இருக்கு இல்லையா, தவிடு, அந்த தவிடை வந்து முழுவதுமாக நிரப்பிடணும். அது நிரப்புறப்ப என்ன பண்ணணும்னா, பார்ஷியலாக தவிடு நிரப்பி இருக்கிறப்ப பாதி தவிடு நிரம்பினதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளி நாணயங்களோ இல்லை தங்கம் நாணயமாக இருந்ததுன்னா தங்க நாணயமோ, எங்களுக்கு தங்கம் வெள்ளிக்கெலாம் வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு சொன்னால் 11 ரூபாய், ₹1 காயின் வந்து 11 ரூபாய் எடுத்து அதில் நிரப்பிட்டு மீதியும் என்ன பண்ணிடுங்க, தவிடுனால நிரப்பிடணும். நிரப்பிட்டு பானை இருக்குல்லையா, அந்த கலையம் இருக்குல்லையா, அந்த கலையத்தை சுற்றி மஞ்சள் பூசிடணும், மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். வச்சுட்டு அந்த மூடி இருக்கா, அந்த மூடியை தலைகீழாக கவுத்தி வச்சுருங்க. அவள் எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு மேலே அகல் விளக்கு ஏற்றிட்டே வரணும். அதுவும் இந்த குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும்னு சொல்கிறவங்க இந்த விளக்கு இந்த செட்டப்பில் ஒரு பானை, அதுக்கு சுற்றி மஞ்சள், அதில் வந்து குங்குமம் வச்சுட்டு உள்ளே வந்து தவிடு நிரப்பி தவிட்டுக்குள்ளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளியோ தங்கமோ 11 ரூபாய் நாணயமோ வச்சுட்டு அதையும் ஃபில் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டடாக அந்த மூடியை போட்டு கவுத்திட்டு அதில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கு தான் உங்களுக்கான குலதெய்வ விளக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சளுக்கு பதிலாக பெண் தெய்வமாக இருந்தால் சோப்பு துணியையும், ஆண் தெய்வமாக இருந்தால் வெள்ளை துணியையும் வந்து சுற்றி வச்சுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஆண் தெய்வமும் இருக்கும் பெண் தெய்வமும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான இதில் வரப்ப எந்த தெய்வம் பிரதான தெய்வம்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி பிரதான தெய்வத்தை வந்து இது பண்ணுறது பார்க்குறோம். இந்த தெய்வ வழிபாட்டப்போ என்ன பண்ணணும்னா, அந்த விளக்குக்கு கீழே கண்டிப்பாக மல்லிகைப்பூ வைக்கணும். மல்லிகைப்பூ, காதோலை கருகமணி, எலுமிச்சம்பழம் இது இருந்துட்டா எந்த குலதெய்வம்னாலும் உங்களுக்கு அருள் கொடுக்கும். சாம்பிராணி புகை இது எல்லாம் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும். இந்த விளக்கு என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக வந்து நம்ம நல்லெண்ணெயை வந்து வீட்டில் பயன்படுத்துவோம். நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நெய் விளக்காக பயன்படுத்தலாம். இந்த ரெண்டும் இல்லைன்னா இதை விடவும் சிறப்பானது என்ன அப்படின்னா இழுப்பை எண்ணெய். ரொம்ப நேரம் எரியக்கூடியதும் இழுப்பை எண்ணெய் தான். அந்த இழுப்பை எண்ணெயும் பயன்படுத்தலாம். இப்போ நிறைய ஆயில் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நவக்கூட்டி எண்ணெய், தசக்கூட்டி எண்ணெய் அப்படின்னு 10 எண்ணெய்களை வந்து சேர்த்து கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ அந்த ஆயில் நிறுவனங்கள்லாம் என் மேலே கோச்சிக்கூடாது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான எண்ணெய் முறைகள் சேர்றப்ப ஒரு சில எண்ணெய்களுடைய காம்பினேஷன் வந்து மாறுது. சுத்தமான எண்ணெய்களை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. வெஜிடபிள் ஆயிலெலாம் உள்ளே கலந்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதை பூஜைக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இழுப்பை எண்ணெயாக இருந்தால் இழுப்பை எண்ணெய் பயன்படுத்துங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் அமாவாசையில் உங்களுக்கு ஆண் தெய்வம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வேப்ப எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். ஓகே, இதை ஏற்றி விளக்கு போடுறப்ப நிச்சயமாக ஒரு அபரிவிதமான பலன் கிடைக்கும். இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு குலதெய்வம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுங்கள், மாவிளக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே வந்து மாவிளக்கு போட்டுட்டு அங்கே வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். மாவிளக்கோடு சேர்த்து ஒற்றைப்படையில் இளநீர் வைக்கலாம். 3ஆவது வைங்க. 1 கொண்டு போகிறதெல்லாம் வழக்கம் இல்லை, 3 வைக்கலாம். இதுவே ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மாவிளக்காக இல்லாமல் இந்த துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. நெருன்னு இந்த மாவிளக்கு இதையே துள்ளு மாவாக பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணி வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறப்ப கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாவிளக்குங்கிறத பௌர்ணமி அன்னைக்கு பெண் தெய்வமாக இருந்தால், ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை எப்போ பண்ணுறப்ப நிச்சயமாக அதுக்கான பலன்கள் உண்டு. வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு மாதம் போனாலும் சரி, இல்லை எங்கள் இதில் வந்து பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு தான் கும்பிடுவாங்கன்னாலும் சரி, ஒரு சில தெய்வங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் இருக்கும், கிராமத்தில் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப களரி எப்போ எடுத்து கும்பிடுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் களரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பக்கம் வந்து கோயில் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி களரிக்கு கண்டிப்பாக போயிருங்க. எப்போ போகிறீங்களோ இல்லையோ களரிக்காவது போயிடணும். இல்லை கோயில் கொடை நடக்கிறப்ப நீங்கள் போயிடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் வருஷத்தில் ஒரு தடவையாவது கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துடணும். அப்படி இல்லை எனக்கு வாய்ப்புகள் இருக்குது சார், ஜென்ம நட்சத்திரம் அப்போல்லாம் நான் போக முடியுது, பௌர்ணமி அப்போல்லாம் போக முடியுது, வெள்ளிக்கிழமைகள் தோறெல்லாம் போக முடியுதுன்னா எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இப்போ அப்போன்னெலாம் இல்லை, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள். குலதெய்வ பரிகாரம், குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களுடைய குலத்தை காக்கும். அடுத்தடுத்த நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னு சொன்னால் கண்டிப்பாக குலதெய்வத்தை போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குலதெய்வ வழிபாடு சரியாக இல்லாதனால தான் நம்மக்கிட்ட வந்து ப்ரெடிக்ஷனே கேட்க வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு உள்ளே பார்க்குறப்ப குலதெய்வ வழிபாடு சரியாக இருந்திருக்காது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிரும். நிறைய குடும்பங்களில் இதெல்லாம் புதிதான விஷயங்கள் இல்லை, ஏற்கனவே வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான முறைகளில் இதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்மளே சொல்லுவோம், பத்திரிக்கை வைக்கிறதுனாலும் சரி,
முதல் பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு தான் வைப்பாங்க இல்லையா? அது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப குலதெய்வ வழிபாடு என்பது இன்று நேற்றல்ல, நம் மண்ணில் நம் மனிதர்கள் தலை தூக்கக்கூடிய காலத்திலிருந்தே குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறத முறையாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே தோல்வி அப்படிங்கிறது உங்கள் அகராதியிலே இல்லை அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. என்றைக்குமே வெற்றி அப்படிங்கிற விஷயத்த உங்கள் குலதெய்வங்கள் கொடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. உடனே ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்து, இந்த புத்தாண்டு வரப்போகுது, அடுத்தடுத்த விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறப்ப அதற்குள்ளாக ஒரு தடவை போய் பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். ஓகே, ரொம்ப சிறப்பாக குலதெய்வத்தோட முக்கியத்துவம் மக்களுக்கு ரொம்பவே அற்புதமாக சொல்லி புரிய வச்சுருக்கீங்க. நிறைய பேர் குலதெய்வம் தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றிக்கா.